இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ கடவுளே, எதுவும் ஆயிடக்கூடாது. எந்த உண்மையும் ஆதிக்கு இப்ப தெரிஞ்சிடக்கூடாது. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது கடவுளே. ஒண்ணுமே கிடைக்கலையே. லண்டன் பாட்டி, நீங்க கேட்ட காபி ரெடி. இப்ப எதுக்காக இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? நீங்க தானே காப்பி கேட்டீங்க, அதான் ஆறி போறதுக்குள்ள உங்களுக்கு கொடுத்துடலான்னு எடுத்துட்டு ஓடோடி வந்தேன். என்னடா சொல்ற? நான் எப்ப உங்ககிட்ட காஃபி கேட்டேன்? எனக்கு ஒண்ணு காஃபி எல்லாம் வேண்டாம். ஆமா பாட்டி, நீங்க பாரதி அண்ணி ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது பாரதியோட ரூமா? தபார், இந்த வீடு மொத்தமும் எங்களோடது. நாங்க யாரு எப்போ எப்படி நினைச்சாலும் எந்த இடத்துக்கும் எந்த ரூமுக்கும் நாங்க வர முடியும். எங்களை எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஐயோ பாட்டி மேடம், நான் அப்படியெல்லாம் எதுவும் கேட்கலையே. நான் சாதாரணமா தானே கேட்டேன். பாரு, இந்த வீட்டுல சம்பந்தமே இல்லாதவங்க தான் சத்தமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இந்த பாட்டி இவ்வளவு ஆக்ரோஷப்பட்டு கத்திட்டு போறாங்க. இந்த வீட்டுல யார் யாருக்கு எப்பப்போ கோவம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குதே. சரி, இந்த காஃபி எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், நாமளே குடிச்சிடலாம். அப்பாடா, நல்ல வேலை அந்த பாட்டி எதையும் பார்க்கல. மாமா, அந்த புதுசா வந்திருக்காங்களா அந்த பாட்டி, அவங்களுக்கு காஃபி வேணுமா? உடனே உங்களை எடுத்துட்டு வர சொன்னாங்க. உங்ககிட்ட கேட்டாங்களா? ஆமா மாமா, நான் அங்க ரூம்ல இருக்கிறப்போ வந்து சொன்னாங்க. அந்த பாட்டி இப்போ அங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி, நான் போய் கொடுத்துறேன் பாப்பா. அந்த அம்மா வேற சூடா வேற காப்பி கேட்பாங்களே, இல்ல திட்டுவாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அது உங்க ஹார்ட்ல சின்னதா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது ஒரு சர்ஜரி மூலமா சரி பண்ணிட்டோம். அப்பப்ப என்கிட்ட வந்து செக் பண்ணுவீங்க. மத்தபடி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் எதுவும் பண்ணல. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? டாக்டர் எதுக்காக போய் சொல்றாரு? எப்படி சொல்றது, சம்டைம்ஸ் எனக்கு திடீர்னு துடிப்பு அதிகமாகுது, அப்படியே குறைஞ்சு போயிடுது. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்க முடியல. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். டாக்டர் ப்ளீஸ், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மறைக்காம சொல்லிடுங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னதுனால நீங்கள் இது என்கிட்ட சொல்கிறதால வேற ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ப்ளீஸ், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க டாக்டர். கடவுளே, இப்ப என்ன பண்றது? டாக்டர் சொல்லிடுவாரா? ஆனா டாக்டர் என்ன தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கலையே. ரிலாக்ஸ் ஆதி, நீங்க நினைக்கிற எதுவுமே இல்ல. இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப காமன். நீங்க யோகா, எக்ஸசைஸ் இல்லனா வாக்கிங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. உங்களை ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கோங்க, எல்லாமே சரியாயிடும் ஆதி. இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதால வர டிசீஸ் தான். ஆக்சிடென்ட் ஆனதால நீங்க உங்களை கேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வர இந்த பிரச்சனையெல்லாம் காணாம போயிடும். உங்களுக்கு வேணா சில மெடிசன்ஸை நான் பிரெஸ்கிரைப் பண்றேன். அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஒரு நிமிஷம் இருங்க சிஸ்டர், கொஞ்சம் உடனே வாங்க. சரிங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர். அந்த கபோர்ட்ல ஆதின்ற பேர்ல ஒரு ஃபைல் இருக்கும், அதை உடனே சரிங்க எடுத்து வாங்க. டாக்டர்.
இந்த ஆதியோட கேஸ் மட்டும் ஏன் இப்படி பிரச்சனையாவே இருக்கு? ஏற்கனவே ஆதிக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணப்போ நிறைய தப்பான விஷயம் பண்ணி தான் அந்த சர்ஜரியே நடந்துச்சு. பாரதியோட ஹஸ்பண்ட் வாசுவோட இதயம் தான் ஆதிக்குள்ள இருக்கு. ஆதிக்கு தான் பழசெல்லாம் மறந்துருச்சு. ஆனா பாரதி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்களே, ஏன் சொல்லல? பாரதி என்ன தெரிஞ்ச மாதிரி கூட காட்டிக்கல. என்னவோ இருக்கு. இத பத்தி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த கேஸ்ல கை வச்ச நாள்ல இருந்து மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்காக நானும் எதையாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. இதுதான் இப்ப வந்துட்டு போன ஆதி சாரோட ஒரிஜினல் ஃபைல். அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி நடந்திருக்கிறதா எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் இருக்கு. ஆனா டாக்டர் என்கிட்ட வேற ஒரு ஃபைலை எடுத்து கொடுக்க சொல்லி அதை ஆதி சார் கிட்ட கொடுத்துருக்காரு. சர்ஜரி நடக்கவே இல்லைன்னு பொய் சொல்றதுக்காக தான் அந்த ஃபைலை கொடுத்துருக்காரா? இப்படி பண்றது ரொம்ப பெரிய பாவம். இந்த விஷயத்த உடனே ஆதி சார் கிட்ட சொல்லி ஆகணுமே. இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் உண்மையை சொல்லிடலாம். என்னாச்சு சார்? வயர் கட் ஆயிருக்கு. போன வாரம் தான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துச்சு. ஏய் ஏய், யாரா நீ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், மரியாதையா கத்திய கழுத்துல இருந்து எடுத்துரு. ஏய், உனக்கு என்னடா வேணும்? அதை கேட்கறதுக்காக தான் கத்திய வச்சிருக்கேன். மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற பணம், நகை எல்லாத்தையும் எடுத்து வை, இல்ல அப்படியே சொல்லிடுவேன். இங்க பாரு, உனக்கு பணம் நகை தானே வேணும், நான் கொடுக்குறேன். அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத. அது நீ நடந்துக்கிறதுல இருக்கு. ஒழுங்கா நல்ல புள்ளையா நான் கேட்டதெல்லாம் எடுத்து கொடு பார்க்கலாம். சரி சரி, இரு இரு இரு, நான் கொடுத்துறேன். அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத. எடுடா. ஆதி, ஐயோ சார்,